இதே மேடையிலே தான் 200 மாதங்களுக்கு முன்பு அந்த உறுதியை நான் அளித்தேன். இப்பொழுது அங்கே வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அதற்கான அடித்தளம், அதற்கான கல் நாட்டு விழா நடைபெற இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சென்னையை சுற்றியுள்ள, செங்கற்பட்டு மாவட்டத்தை சுற்றியுள்ள திரைப்பட தொழிலாளர்களுக்கு இந்த வசதியை செய்து கொடுத்தா போதுமா? நான் அது போதாது என்று கருதிய காரணத்தால் தான் அண்மையிலே கவர்னர் உரையில் இந்த அரசாங்கத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். விரைவில் தமிழ்நாட்டிலே எந்த ஊரிலும், கிராமத்திலும், நகரத்திலும் குடிசைகளே இல்லாத நிலையை இந்த அரசு உருவாக்கப் போகிறது என்று அறிவித்திருக்கிறோம். வருகிற மார்ச் 3ஆம் தேதி அதற்கான கால்கோள் விழா திருச்சி நகரத்தில் நடைபெற இருக்கிறது. ஆண்டு ஒன்றுக்கு 1800 கோடி ரூபாய் செலவில் அரசாங்க சார்பில் வீடுகள் கட்டி ஏறத்தாழ 20 லட்சம் குடிசைகளை நல்ல கட்டுமானத்தோடு கூடிய கல் வீடுகளாக கட்டித்தருகின்ற அறுவடையை இந்த அரசு செய்ய இருக்கிறது. அதற்கு தூண்டுதலாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக எனக்கு கருதுகிறேன். ஒரு 90 ஏக்கரா நிலத்திற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு, இவ்வளவு பெரிய நன்றியளிப்பு கூட்டம், வடக்கே இருந்து நம்முடைய அமிதாப் பச்சனர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாயில் வருகிற ஓராண்டு காலத்தில் 20 லட்சம் வீடுகளை கட்ட நாம் திட்டமிட்டிருக்கிறோமே, அதற்கு நன்றி நடத்த தமிழகத்திலே எங்காவது இடம் இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தேன். அந்த இடம் மைதானமாக இல்லை, கடற்கரையாக இல்லை, நிலமாக இல்லை. அந்த இடம் உங்களுடைய இதயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு, ஏழைகளின் இதயமாக அந்த இடம் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் அந்த பணியிலே இந்த அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இந்த அரசு தொழிலாளர்களுடைய அரசு. இந்த அரசனுடைய அடிப்படையே அடித்தளத்து மக்கள், ஏழை எளிய மக்கள், வியர்வை சொட்ட சொட்ட வேலை செய்து வாழுகின்ற மக்கள். அந்த மக்களுக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அரசனுடைய நோக்கம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அறிஞர் அண்ணா சொன்னதை நாம் மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏழை சிரிக்க வைக்கின்ற முயற்சிகளை ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற கலைஞர்கள், பெரிய தலைவர்கள், அரசுகள் அனைத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நாம் எடுத்துள்ள இந்த காரியங்களுக்கு, இந்த செயல்களுக்கு நாம் கட்டி காக்கின்ற ஒற்றுமைதான் வலிவானது. அந்த ஒற்றுமையை மீண்டும் மீண்டும் நீங்கள் கட்டி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் தந்த சிறப்பான வரவேற்புக்கும், நீங்கள் தந்த சிறப்பான பரிசுகளுக்கும், நீங்கள் தந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய இதயமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனித்தனியாக யாரையும் குறிப்பிட்டு நான் இங்கே பேச முடியாது. காரணம், எல்லாரும் ஒரே உருவமாக இருக்கும் பொழுது, எல்லோரும் நம்முடைய புத்தகத்திலே கலந்தவர்களாக இருக்கும் பொழுது, நான் யாரையும் தனித்தனியாக பிரித்து அவர்களுக்கு நன்றி சொல்லவில்லை என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் நன்றி என்று சொல்வதே திரையுலகத்தில் உள்ள என்னுடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் தான் நன்றி என்று சொல்லுகிறேன் என்று கூறி, உடன்பிறப்புகள் வாழ்க வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.